ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மோயி வேலம் WRM V10 கியூபோட அன்பாக்சிங் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கியூபர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இந்த கியூப் வந்து மொத்தம் 4 வேரியண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வச்சிருக்க வேரியண்ட் என்னதுன்னா பால்கோரில் வந்து 20 மேக்னெட்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து நார்மல் ஸ்ப்ரிங் தான். ப்ளஸ் வந்து இது வந்து யூவி கோடர். நான் யூவி கோடர் கியூப் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த பஸ்ஸில் வந்து நான் cubicsroop.inல ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்கள் cubicsroop.inல ஆர்டர் பண்ணும்போது கியூபர் தமிழ் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதோட அன்பாக்சிங் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோக்காண்டு அன்பாக்சிங் பண்ணிட்டேன், ஒரு லிட்டில் பிட் அன்பாக்சிங். ஸோ இதான் மெயினான அன்பாக்சிங். பாக்ஸில் வந்து இதோட ஃபோட்டோ எல்லாமே கொடுத்துருக்குறாங்க, நல்லா கிளியர் அடிக்குது. இது ஒரு அசசரிஸ் பாக்ஸ் இருக்குது அண்ட் கியூப் இருக்குது, அது ஒரு கிளாஸ் பாக்ஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் நம்ம அசசரிஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இது வரைக்கும் மொயில வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் தான் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த இது கொடுத்துருக்காங்க, ஒரு டூல். இதில் ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது அண்ட் இதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மேக்னெட்டு, ப்ளஸ் இந்த ரெண்டையும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். மேலே அந்த ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் சம்திங் அதுக்காண்டி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒரு பெரிய டுட்டோரியல் கைடு. இது CFAப்கான கைடு, ஃபுல் அல்காரிதம் இருக்குது எல்லாமே. நெக்ஸ்ட்டாக இது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், எப்படி இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் சம்திங் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த டூலை யூஸ் பண்ணி. அண்ட் 2 கார்டு கொடுத்துருக்காங்க, மோயு கார்டு. இப்போ நம்ம கியூப் எடுக்கலாம். கியூப் வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது ஓப்பன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, இதில் மேலே கவர் சுற்றி தான் வந்துச்சு, நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த கியூபோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுமான்னு தெரியல இந்த வீடியோவில். இது வந்து நார்மல் கியூப், இது வந்து யூவி கோடர் கியூப். நல்ல ஒரு கிளேர் அடித்த மாதிரி நல்ல பாலிஷாக இருந்த மாதிரி இருக்குது அதோட மேலே. ஸோ இந்த யூவி கோடர் வந்து எதுக்காண்டி பண்ணுறாங்கன்னா கிரிப்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து அந்தளவுக்கு இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். இப்போ வாவ், கியூப் நல்லாவே ஸ்பீடாக இருக்குது, கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி ஃபீல் இருக்குது. அண்ட் இதோட கார்னர் கட்டிங் வாவ், 45 டிகிரி, நைஸ். ரிவர்ஸ் கார்னர் கட்டிங் அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, அண்ட் இதோட டேனிங் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. இந்த கியூபில் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள மோயு கியூபில் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கும், ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அது வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வீடியோவில். ஓகே, அண்ட் இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு டூல் வந்து இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்டு அது என்னென்னலாம் இருக்குது நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டாக அந்த சின்னது இந்த இது எதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா மேக்னெட் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஆனால் அது வந்து இந்த கியூபில் கொடுக்கல. மேபி இன்னும் வரக்கூடிய கியூபில் அது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சென்டர்ஸில் வந்து என்ன இருக்குன்னா கிளாக் வைஸாக வந்து ரொட்டேட் பண்ணோம்னா நம்ம வந்து டென்ஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த இருக்குல்ல, இதை வந்து நம்ம ஒரு 2 இது மாதிரி இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இதில் வச்சு நம்ம கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணணும். அது வந்து உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் தெரியுதான்னு தெரில, வீடியோவில் அந்தளவுக்கு தெரியல. ஸோ அதில் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க, 1 to 8 வரை இந்த சைடை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடாகவும் இருக்குது நம்பர்ஸு. ஸோ நம்ம இந்த சைடாக நம்ம ரொட்டேட் பண்ணுற மூலமாக நம்மளோட உள்ளே உள்ள அந்த ஆரஞ்சு கலர் வீல் வந்து நகழுது. ஸோ நம்மளோட டென்ஷனை வந்து நம்ம மாற்றிக்கலாம் இது மூலமாக. ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணும்போது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எதனா எலக்ட்ரிசிட்டி அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இதை அதே மாதிரி தான் இதை வச்சுட்டு கவுண்டர் கிளாக் இதை சுற்றினா நம்மளுக்கு வந்து இது மேலே வருது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஒயிட் கலர் வந்து மூவ் ஆகுது. ஓகே, அதில் வந்து இந்த ப்ளூ கலரில் வந்து 2-3 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, OYUM கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியல. ஸோ நான் இதையுமே வந்து அந்தளவுக்கு ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா கியூவே கொடுக்கறனால அவங்களுக்கு எந்த இது டென்ஷனில் பிடிச்சிருக்கோ அவங்க அதிலே வச்சுட்டு போகிறாங்க. அண்ட் இந்த கியூபோட லென்த் வந்து 55.5 மில்லிமீட்டர் ஈச் சைட். அண்ட் இதோட வெயிட் வந்து 69 கிராம் இருக்குது. அண்ட் இதில் வந்து 20 மேக்னெட்ஸ் பால்கோர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு HN கார்னர்லேயும் நம்மளுக்கு இது கொடுத்துருக்குறாங்க மேக்னெட். இது ஒரு சின்னதாக இருக்குது, உங்களுக்கு பார்த்து தெரியும். இதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் இதில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்குது கார்னர்ஸில்.
ஆல் கோர் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இதில் வந்து மேக்னெட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, 20 மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸியாக வந்து இது அட்டாச் ஆகிக்கணும் இதோட, அந்த ரீசன்காண்டி. அதே மாதிரி எட்ஜுமே அட்டாச் ஆகிக்கிடுது அதோட கோர் மேக்னெட் கூட. ஸோ இது என்ன ரீசன்காண்டி கொடுத்துருக்காங்க தெரியல. மேபி கொஞ்சம் கண்ட்ரோலபுளாக இருக்கும், இல்லாட்டா ஸ்டேபிளாக இருக்கும், இல்லாட்ட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதை பற்றிலாம் நம்மளுக்கு தெரியல. அண்ட் இந்த கியூப் வந்து சூப்பராக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டான ஐடியாவில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட அந்த கோருமே வந்து நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது சம்திங். முன்னாடி வந்து ஸ்டீல் மாதிரி வரும், இப்போ வந்து கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த கியூபோட இப்போ ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம். நான் இந்த கியூப் வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ணல. உங்களுக்கு வந்து 2500 மேலே மணி இருக்குன்னா எந்த கியூப் வாங்கலாம்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த கியூப் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்து V9 வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நாங்கள் அதோட மேக்னெட்லாம், ஆனால் ஸ்பீடாகவே ரொட்டேஷன் ஆகுது, கண்ட்ரோலபிள் இல்லை அப்படின்னா கியூப் ஹெட் வீடியோவில் பார்த்தேன். கியூப் ஹெட் தான் இந்த கியூபை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில், ஸ்ப்ரிங் ப்ளஸ் யூஏ கோடர். மேக்லோ வந்து அவங்களுக்கு ஆவரேஜாக தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரீசனுக்கான தான் இந்த கியூப் பை பண்ணி கியூவே கொடுக்கலான்னு வாங்கினேன். கிட்டத்தட்ட இதே ரேட்டில் வந்து எக்ஸ்மென் டோர்னோட V3 இருக்குது, ஆனால் இது ரிலீஸ் ஆகி கொஞ்சம் இயர்ஸ் ஆகிட்டு. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த கியூப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 2500 மேலே மணி வச்சுருந்தீங்கன்னா இந்த கியூப் வந்து நீங்கள் பை பண்ணலாம். அண்ட் நான் WRM கியூப் வந்து அந்தளவுக்கு யூஸ் பண்ணதில்லை, இந்த டைம் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி RS3M லைனப் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் மோயில். இதுவுமே கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்குது, ஃப்ளாக்ஷிப் ரேஞ்சில் வந்து நல்லா சூப்பரான கியூபாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.